Hello friends, இந்த வீடியோல ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வந்து பச்சை பட்டாணி புதினா புலாவ் and அது கூட ஒரு சூப்பரா மேட்சிங் தர மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேங்கற மாதிரி ஒரு ஃபீல் தரக்கூடிய ரெசிபி தான். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினாவா இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இது மூணுத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கர்ல நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 100 ml எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, 2 ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் சேர்த்திட்டு அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அந்த புதினா, மல்லி, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்திக்கலாம். கூடவே குட்டி சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு லெமன், இல்லை நல்லா பெரிய சைஸில் இருக்குன்னா பாதி லெமன், அதோட ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம புலாவில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறது நிறைய ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறினதுக்கப்புறமா இந்த பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம அதுக்கு ஆட் பண்ணி கிளறினதுமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தோசைக்கல் தம்முக்கு விடுறதுக்கு தோசைக்கல் இருக்குது அப்படின்னா பிரியாணி அரிசிக்கு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். தோசைக்கல் இல்லை அப்படின்னா 1க்கு 2 அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த நம்ம ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குல்லையா, அது ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ 3 அடுப்பு இருக்குன்னா அதில் சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்கர் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். விசில் வரணும்லாம் வெயிட் பண்ண வேணாம். கரெக்டாக அந்த ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ வந்து ஒருவேளை உங்களுக்கு தோசைக்கல் இருக்குன்னா 1க்கு 1.5 அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தோசைக்கல் இல்லை, தம் விடுறது அப்படியே நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா தம் ஆகுறதுக்கு வந்து அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால இந்த ஒரு கணக்கை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த புலாவுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி சுருக்குன்னு காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வதங்கணுன்ட்டு லைட்டாக வதங்குச்சுனாலே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கு. அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். சிக்கன் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கலாம். கூடவே ஒரு பாதி லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது உங்களுடைய கிரேவி வந்துட்டு அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. காரசாரமாக இருக்கும். நீங்கள் இந்த புலாவோடு இதை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்ற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நறுக்குன மல்லித்தலையை சேர்த்திட்டு ஒரு கிளறிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.